நிறைய பேசி என்ன செஞ்சுக்கிறோம், முதல் எதிரியே நம்மளுடைய வாயும் நம்மளுடைய நாக்கு தான் நம்மளுக்கு. அடுத்த மனுஷன் உங்களுக்கு எடுக்கிறது ரெண்டாவது பட்சம் தான். சரிங்களா? முதல்ல உங்களுடைய ஆணவமும் உங்களுடைய பெருமையும் தான் என்ன செய்யும், உங்க முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் உங்களை என்ன செய்யறது, தலை குப்புற கீழே பண்றது. அதுதான். சரிங்களா? 6வது வசனம் வாசிங்க. நான் அல்ல, உம்முடைய வாயே உண்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. சரிங்களா? எப்படி அது குற்றவாளி என்று தீர்க்கிறது? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, சத்தியத்தை பேசுறோம் சொல்லி என்ன செஞ்சிடும், ஒரு சில இடத்துல நம்ம நேர்மையா நடந்துட்டு வந்துடும். சரிங்களா? அதே பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது அவனை கூட நீ நடக்கிறியான்னு என்ன செய்யும், சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அப்ப அவனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏன் உன்னால நடக்க முடியல அப்படின்ற கேள்வி வரும்போது அவனுக்குள்ள நீங்க என்ன சொல்லுவீங்க, சூழ்நிலைங்க, செய்யாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவங்க சூழ்நிலை வேற. ஏன் சூழ்நிலை இப்படி, நம்ம என்ன செய்வோம், இப்படி என்ன செய்வோம் சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆர்டியினுடைய வீழ்ச்சிக்கான வார்த்தைகள். சரிங்களா? அதனால எப்பயுமே வந்து ஆண்டர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, வார்த்தைகளை பிரயோகிங்க. இல்லை அப்படின்னு என்ன செய்யும், நம்ம வார்த்தையே நம்மளுக்கு எதிராக என்ன செய்யும், நிற்கும். சரிங்களா? உமக்கு விரோதமாக சாட்சி இருக்கிறது. அது என்ன செய்யுது, நமக்கு விரோதமாக என்ன செய்யுதான், சாட்சியா நிக்குதான், உதடு. சரிங்களா? நீ இப்படி சொன்னப்பா, நீ ஆனா நடக்கல, என்ன செய்யல, நீ நடக்கல. சோ இத வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அதனால ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன செய்யணும், நம்ம முதல்ல செய்யாம இருக்க மான்றதை பார்க்கணும். இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க, என்ன செய்யாதீங்க, பேசி மாட்டிக்கிறாதபடி ஜாக்கிரதையா இருக்கு. சரி. வீட்டுக்குள்ளதான் நிறைய பிரச்சனையா வரும். மதிக்கிறவனும் மதிக்காதவனும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு பெரிய சோதனையே. என்ன, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டுருவாங்க. ஒன்னு இப்படி சொன்னோன்னு நம்மளுக்கு ஒண்ணு என்ன செஞ்சிடும், பயணமா வந்துடும். அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, பழகுங்க, வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, வீடை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆமா.